க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலையை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மே மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே எது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் சூரிய பகவான் இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் செய்து சாதித்து விடுவீர்கள். வேகம் நிறைந்திருக்கும். எந்த வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப பாகிஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணப்பரப்புகள் தாராளமாக கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்ப ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்கள் தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளால் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி இம்மாதம் பிற்பகுதியிலே பார்வையிடுவதால் இதுவரை தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். ஆனால் இம்மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்கு பிறகு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். மேன்மை அடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். அதனுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே. சிலருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. இம்மாதம் பிற்பகுதியிலே முற்பகுதியிலே ஈடுபடும் போது யோசித்து செயல்பட வேண்டும். இவர்களுக்கெல்லாம் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். சிலர் கூட போய் பெறுவீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு
ஒரு சூழல் உண்டு. விடுபடுவதற்கு தேவை அடைவதே மிகவும் சிறப்பு. ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. விலகி இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. தொல்லைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவி நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஈஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தேவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் மன ஏற்படும். ஈடுபடுவதற்கு காலங்களிலும் விரோதோச வழி கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. மாணவ மாணவியர்களெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பட்டத்துக்காக வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கடைந்து வருகின்றது. சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய ராசிநாதனுடைய பயணமும் தொழில் ஸ்தானத்திலே விடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல் வகையில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. லாப பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபம் இம்மாதம் இறுதியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடைய சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இரட்டிப்பான வருவாய் உண்டு. அன்பும் ஆதரவு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களுக்கு பலமாக இருப்பார்கள். வித கிரகங்களும் உள்ள விரைய ஸ்தானாதிபதி இம்மாதம் வீரியஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.